அந்த மண்ணுலகத்துக்கு வருகிறார். அப்புறம் மூவிலை சூலம் வைத்திருக்கிறார். அந்த சூலம் என்ன செய்யுமா? நம்முடைய மும்மலங்களை சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்பனர். அந்த சூலம் கையிலே வருகிறது, கொண்டு வருகிறார். பொருள் பொழியும் பெருகன்பு தலை தோங்கி புவியேத்த தெருள் பொழி வன்தமிழ் நாட்டு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்தமிழ் நாடுன்னு சொல்கிறார். அதாவது வன்தமிழால் எழுதுமுறை மொழிந்தவரான் திருப்புகழ் என்று சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்வார். வன் தமிழ் அப்படின்னா வளப்பமுடைய தமிழ். ஆமாம், நல்ல ஒரு ஆற்றலுடைய தமிழ், இறந்தாரை மீட்ட தமிழ், பல அற்புதங்களை செய்த தமிழ் நம்முடைய தேவாரம்தான். வேற என்ன இருக்கு? அதனால் அப்படி வன்தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் என்று சொல்லுகிறார். கைலாயத்திலிருந்து இப்போ சாமி வந்து திருச்செங்காட்டங்குடிக்கு வந்தாச்சு. அப்படி திருச்செங்காட்டங்குடியில் வந்து அவருக்கு சிறு தொண்டருடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்றவர் வழியிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொருவராக சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது, சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது என்று சொல்லி கேட்டு கேட்டு போனதாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படின்னா அவருக்கு என்ன வீடு தெரியாமலாம் இருந்திருக்கும்? அப்படி அல்ல. சிறு தொண்டர் என்பவர் இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவிருப்பம். அதான் சொல்றார், தண்டாததொரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பொந்தாரான் இம்மனைக்கு உள்ளாரோ என்ன. கண்டாததொரு வேட்கை பசியுடையார், என்னமோ ரொம்ப நாள் சாப்பிட்டு பசியோடு வருவது போல வந்தாராம். பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணைந்து, அப்படி வேகமாக வந்தாராம். பார்க்குறவங்களையெல்லாம் சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குது, சிறு தொண்டர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு கேட்டு வந்தாராம். அவர் சொல்கிறார், தொண்டானார்